ஏ ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பண்ணி எஃப்எஃப் வேர்ல்ட். நான் உங்கள் லில்லி அண்ட் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஜிக்குக்கான ஒரு ஒன் ஷாட்டாக எக்ஸிட் வேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாச்சும் பேக்ரவுண்டில் நாய்ஸ் கிட்டதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. இப்போது ஒரு சர்ச் தாண்டா காட்டுறாங்க. அங்கே எல்லா ரிலேட்டிவ்ஸும் இருக்காங்க. அண்ட் ஸ்டேஜில் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் கோட்டில் வந்து 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. இப்போ ப்ரைஸ்டு தான் கேட்குறாங்க. ஜியான் ஜங்குக் ஆகிய நீங்கள் பாக் ஜிமின் ஆகியவரை திருமணம் செய்ய சம்மதமான்ட்டு அதுக்கு அவர் ஒரு செகண்ட் அப்படியே கீழே ஹெட் நோட் பண்ணிவிட்டு சம்மதம் அப்படின்றாரு. இப்போது பாக் ஜிமின் ஆகிய நீங்கள் ஜியான் ஜங்குக்கை திருமணம் செய்ய சம்மதமான் ஜிமினை கேட்கும்போது சம்மதம் அப்படின்றாங்க. இப்போ 2 பேரும் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போது அந்த மேரேஜும் நல்லபடியாக முடியுது. ஸோ அவர் சொல்கிறாங்க, உங்கள் மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அண்ட் நீங்கள் 2 பேரும் இப்போ கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இப்போது நம்ம ஜிமின் தான், ஆமாண்டா அது நம்ம ஜிக்குக் தான். இப்போ நம்ம ஜிமின் தான் ஜேகேவை நிமிர்ந்து பார்க்குறாங்க. பட் நம்ம ஜேகே வந்து ஒரு மாதிரி நர்வஸாகவே நிமிர்ந்து பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமினோட கைப்பிடிச்சி அவரோட ஹேண்டில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ அப்படியே அங்கே சர்ச்சில் இருந்துட்டு அவங்க 2 பேரும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே அவங்களோட தனியாக இருக்க அவங்களோட இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியில் நம்ம ஜேகே வந்து எதுவுமே சொல்லலை, எதுவுமே பேசவும் இல்லை. ஒரு மாதிரி அவர் பாட்டுக்கு ரோடை பார்த்து வண்டி ஓட்டிகிட்டே இருக்கார். இந்த சைடு நம்ம ஜிமின் தான். இப்போது அவரோட மைண்ட் வாய்ஸ், இவன் என்ன பையன் பார்க்க வரும்போதே இவன் என்கிட்ட பேச மாட்டான், இதில் வேறு பெரிய பிஸ்னஸ் மேன் மட்டும்தான் பேர், எங்கன்னா நிமிர்ந்து என் ஃபேஸை வச்சு பார்க்குறானா, இவனெல்லாம் வச்சுட்டு எப்படி தான் வாழ போகிறேனோ, மேரேஜ் முடிஞ்சிச்சு கிஸ் லிப்பில் பண்ணுவான்னு பார்த்தானா கையில் பண்ணுறான், இவனை வச்சுட்டு எப்படி தான் ஓட போதோ அப்படின்னு நினச்சி மைண்டில் இது பண்ணிட்டுருக்காரு. ஆமாண்டா, இதில் நம்ம ஜிமின் வந்து இப்போ தான் 3rd இயர் முடித்தார் காலேஜ். அண்ட் ஜேகே வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். இது வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ நம்ம ஜேகே பயங்கரமான ஷை பர்சன். பட் ஆனால் பிஸ்னஸ்னு வரும்போது அவர் ரொம்ப போல்ட். ஆனால் அவருக்கு வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் யார்கிட்டையும் பேசுகிறதுக்கு அவ்வளோவா பிடிக்காது. அண்ட் அவருக்கு ரொம்ப ஷை வேறு. நம்ம ஜிமின் அப்படி கிடையாது, நல்லா ஜாலியாக அப்படியே ஃபன்னாக பேசிகிட்டு இருப்பார். இவங்க 2 பேரும் அவங்களோட மென்ஷனுக்கு போகிறாங்க. மென்ஷனுக்கு போகும்போது ஜேகே வந்து கார் ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்குறாங்க. இப்போ ஜிமின் உட்காந்துட்டே இருக்காங்க காருக்குள்ளே. வருவான், நம்மளை டோர் ஓப்பன் பண்ணி கூப்பிட்டு போவான்ட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போகிறாரு. இப்போ ஜிமின் தான், என்ன இவன் நம்ம மென்ஷனுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம், கூப்பிட்டுட்டாச்சும் போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே அவரும் வேண்டாம் வெறுப்பா காரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு போய் நடந்து அவர் பின்னாடி போகிறாரு. அப்போ ஜேகே எங்கே போயிட்டு அங்கே இருக்க மேட் கிட்ட சொல்லி இந்த மாதிரி லக்கேஜ்லாம் கொண்டு வந்து ரூமில் வாங்க அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு அங்கே மேட்ஸும் அவங்க லக்கேஜ் எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ ஜிமினை பார்த்துட்டு பவ் பண்ணுறாங்க. அப்போல நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்களான்னு, ஆமாம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அவங்கக்கிட்டே பேசிக்கிட்டே அப்படியே அந்த லக்கேஜ்லாம் அவர் எடுத்துகிட்டு வரத்துக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அவரும் ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனால் அங்கே ஜேகே வந்து இல்லை. ஏன்னா அவர் வந்து அவரோட ஸ்டடி ரூமில் வந்து இந்த மாதிரி ஒர்க் விஷயமாக பேசிகிட்ருப்பார், கால் பேசிகிட்ருப்பார். ஜிமின் வந்து பார்க்குறாங்க, எங்கே போனா இவன் அப்படின்ட்டு. அப்போ மேட் சொல்கிறாங்க, சார் இதான் உங்களோட ரூம் அண்ட் இனிமேல் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க லக்கேஜெலாம் லீவ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. அவரும் எடுத்து அவரோட கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக எல்லாம் கோட் ஷூட், நார்மல் அண்ட் கேஷுவல் வேர் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக கோட் ஷூட் அண்ட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் ஜிமின் அவருக்கான பிளேஸில் அவரோட திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவரும் சரி ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு டிஷர்ட் அண்ட் ஷார்ட்ஸ் போட்டு அவர் வெளியே வர்றாரு. வெளியே ஜேகே அவரோட ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரவும் ஜிமின் வந்து அவரோட ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. அண்ட் ஜேகேக்கு வந்து அவருக்கு திங்கிங்கே இல்லை. ஏன்னா ஜிமின் அவர் கூட வந்தது அவர் கவனிக்கவும் இல்லை. அவர் மேலே வந்துட்டாருன்னா அவருக்கும் தெரியாது. அவர் பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு, சரி ஃப்ரெஷ் ஆகலான்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வந்து பெட் மேலே வச்சுட்டு நிமிடுறாங்க. பார்த்தா நம்ம ஜிமின் தான் ஆப்போசிட்டில் ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் அண்ட் ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஒரு மாதிரி அவர் ஹெட்டாக தொடச்சிட்டே வராங்க. ஆனால் அவர் ஜேகேவை நோட் பண்ணல. அவர் பாட்டு தொடச்சிட்டு அப்படியே வெளியே வராங்க. இப்போ ஜேகே அண்ட் ஜிமின் வந்து அவங்களோட அந்த பெட்க்கு இந்த சைடு இருக்குள்ளடா அது நின்றுட்டுருக்காங்க. ஒரு 5 ஸ்டெப் தான். இப்போ ஜேகே நிமிர்ந்தா கீழே பார்க்கும்போது அவரோட கால் தெரியவே நிமிர்ந்து மேலே பார்க்குறாங்க. அவள் தான் மனுஷன்
ஒரு 2 செகண்ட்க்கு அப்படியே ஸ்டன் ஆகிட்டு நின்றுடுறாரு. ஆனால் ஜிமின் வந்து இது கவனிக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு அவரோட ஹெட்டை வந்து நல்லா தொடச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்போ தான் ஹெட்டை தொடச்சிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ஜேகே அங்கே இருக்காங்க. அவர் ஒன்றும் சொல்ல அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜேகே தான் கான்ஷியஸ்க்கு வந்துட்டு அது நீ இப்போ மேலே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. சார் நீங்கள் தான் கூப்பிடணும் மேலே, எங்கே என்னை மேரேஜ் பண்ணிட்டு வந்ததோடு சரி, நீ பாட்டுக்கு மேலே வந்துட்டு அப்படின்றாங்க. ஜேகேக்கு இது மாதிரி வியர்டாக இருக்குது. அவர்கிட்ட வந்து அந்த மாதிரிலாம் யாரும் பேசவே மாட்டாங்க, ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசுவாங்க. அதுக்கு அவர் ஒரு மாதிரி பேன் நின்றுட்டுருக்காரு. ஜிமினில் என்ன இப்படி பார்க்குறீங்க, நான் இனிமேல் உன்னை வாங்க போங்கலாம் கூட மாட்டேன், வாப்போ தான் சொல்லுவேன், நீ ஹபி தானே, ஸோ நான் அப்பப்போ உன் பேரை வச்சு கூட கூப்பிடுவேன் சரியா அப்படின்றாங்க. அப்போது ஜேகே அப்படியே முழிச்சிட்டே நிற்கிறாங்க. ஆனால் அவர் கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணிடுறாரு. ஜிமின் இப்படி மூஞ்ச பார்த்து பேசலாம்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்குள்ள என்ன அப்படின்றாரு. இல்லை ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. போயிட்டு அவருக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு கீழே அவர் மேட்கிட்ட போய் ஃபுட்டு இருக்கான்னு கேட்டுட்டு அப்படியே ஜாலியாக அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே அப்படியே சாப்பிட்றாரு. இப்போது ஜேகே தான் அவரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு அவரும் நைட் வேர் போட்டுகிட்டு வராங்க. வரும்போது ஸ்டெப்ஸ்லேருந்து வரும்போது ஜிமின் அந்த டேபிளுக்கு ஆப்போசிட்லேருந்து ஸ்டெப்ஸு அப்படியே சாப்பிட்டுட்டே பார்க்குறாங்க. ஜேகே அவ்வளோ அழகாக இருக்க கோட் ஷீட்டில் ஒரு மாதிரி பார்க்கவே டெரராக இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே நார்மல் வேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கார், பார்க்கவே செம்ம ஹேண்ட்ஸமாக. ஆஹா நல்லா இருக்கானே, ஆனால் என்ன இவன் நல்லா இருந்த என்ன பிரயோஜனம், எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டான் போலன்ட்டு மைண்டில் அப்படியே ஒரு மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகே சைட் அடிச்சுட்டே சாப்பிட்றாரு. ஜேகே இது கவனிக்கவே இல்லை. அவர் டேபிள் கிட்டே வந்துட்டு நின்று பார்க்குறாரு. அப்போவும் ஜிமின் ஜேகேவே ஒத்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜேகே தான் அப்படின்றாரு. அப்போது தான் ஜிமினுக்கு கான்ஷியஸ் வந்து உட்காருங்க சாப்பிட்லாம், இது என் வீடு ஞாபகம் இருக்கா அப்படின்றாரு. ஸோ வாட், எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்றேன், இது என் ஹாபி வீடு தானே, உங்களுக்கும் எனக்கும் மேரேஜ் தானே ஆகிடுச்சு, அப்புறம் என்ன பசிச்சா சாப்பிட வேண்டியதான், நீங்கள் தான் எனக்கு கேர் பண்ண மாட்டேன்றீங்க, என்ன நான் தான் கேர் பண்ணணும், நான் என்ன செய்ய அப்படின்றாரு. ஜேகேக்கு அது வந்து புதுசாக இருக்குது. இந்த மாதிரி அவருக்கு வாய்க்கு வாய் பேசுகிறது ஒரு மாதிரி அவர் மேலே எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவர் ஃபேஸை பார்த்து நார்மலாக கேஷுவலாக பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அதை வெளியே காட்டிக்கல. அவரும் சரின்னு சொல்லிட்டு உக்காந்துருக்காரு. மெய்டு வந்து சாப்பாடு கொண்டு வராங்க. சரி அவங்களும் வந்து சர்வ் பண்ணுறாங்க. அவரும் சாப்பிட்றாரு. அவர் பாட்டுக்கு பொறுமையாக சாப்பிட்டுட்டே இருக்கார். இப்போ ஜேகேவோட லிப் சைடில் தான் அந்த சாப்பிட்றதோட சாப்பாடு விட்டுட்டுருக்கு. ஜிமின் ஒரு செகண்ட் கவனிச்சிட்டு எழுந்திரிச்சு அந்த அந்த லிப்ஸில் இருக்கிற சாப்பாடை வந்து வைப் பண்ணலான்ட்டு அவர் ஃபிங்கர் கொண்டு வராரு. அப்போ ஜேகே இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷார்ப்பாக பார்க்குறாங்க, ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி. ஒரு நிமிஷம் ஜிமின் பயந்து போயிடுறாங்க. என்னடா இவன் ஐ கான்டாக்ட் பண்ணுறதுக்கே இவ்வளோவா யோசிப்பான், பயப்படுவா, ஷையாக ஆக்குவான், ஏன்னா இப்படி மறைக்கிறாங்கன்ட்டு. அப்புறம் ஜேகே நார்மல் ஆகிட்டு என்ன அப்படின்றாரு. பாடுறா அதுக்குள்ளே அவன் ரியாக்ஷனை மாற்றிட்டான். இன்ட்ரெஸ்டிங், எப்படி இவன் கூட நான் குடும்பம் நடத்த போகிறேன்னே தெரில அப்படின்னு நினச்சிட்டு இல்லை சாப்பாடு இருக்கு வாய் வருமா அதை துடைக்க தான் வந்தேன், அதை நீங்கள் சொன்னால் போதும் ஓகேவா, நானே துடைச்சிப்பேன், அண்ட் எனக்கு என்ன தேவைன்னு நான் பார்த்துக்கிறேன், நீ எனக்கு எதுவும் செய்ய தேவையில்ல, இது வந்து எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மேரேஜ் தான், ஸோ சீக்கிரமாக நானும் இதை முடிப்பதாக பார்ப்பேன், ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீ உன் ஒர்க்கை மட்டும் பாரு ஓகேவா, எனக்கு மேரேஜ்லலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம், அண்ட் உனக்கு என்ன தேவையோ அதை நீயே பண்ணிக்க, அண்ட் என்னை எதிரே வந்து எதிர்பார்த்துட்ருக்காத அப்படின்றாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, அவர் ஃபேஸ் ரொம்ப சேடாகிடுது. ஜேகே அதை நோட் பண்ணுறாங்க. அவருக்கும் ஒரு மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது, ஆனால் அதை கேர் பண்ணிக்கல. ஓகே அப்படின்றாரு. 1 year பார்க்கலாம், 1 year or 6 months. இப்போவே வந்து இது டிவோர்ஸ் கொடுத்தா நான் வீட்டில் தேவையில்லாமல் ப்ராப்ளம் வரும் எனக்கு, ஸோ 6 months அண்ட் 1 year பார்த்துட்டு நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன், உனக்கு பிடிச்ச லைஃப்பை நீ என்ஜாய் பண்ணி வாழ்த்துக்கோ அப்படின்றாங்க. அதுக்கு ஜிமின் சொல்கிறாங்க, நான் அவங்ககிட்ட இப்போ டிவோர்ஸ் கேட்கலையே, நீ எனக்கு ஹபியாக வாழணும்னு நான் சொல்லவும் இல்லை,
நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு, நானும் இந்த வீட்டில் ஒரு மெம்பராக இருக்கேன், அவ்வளோதான். என்கிட்ட எல்லாம் டிவோர்ஸ் பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காத, புரியுதா? நான்லாம் டிவோர்ஸ் பண்ணுற ஐடியாலாம் இல்லை. டிவோர்ஸ் பண்ணோன்னா 2 பேரோட சம்மந்தமும் இருக்கணும். நீ மட்டும் டிவோர்ஸ் பண்ணி என்ன பண்ண போகிற அப்படின்றாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஹங்க்ரியாகிறாரு. ஆனால் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் பாட்டுக்கு ஏதோ பண்ணு அப்படின்றாரு. பட் நான் ஒரு ஹஸ்பண்டாக வந்து என்னோடய கடமையை செய்யணும்னு நீ எதிர்பார்க்காத, பார்க்கலாம் அப்படின்ட்டு அவரும் 2 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் ஹாலில் உட்காந்துட்டு ஜிமின் வந்து அவரோட ஃபோனை வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கார். ஜேகேக்கு இரிட்டேட்டிங் ஆகுது. பிகாஸ் அவருக்கு வந்து நாய்ஸஸ் இருந்தாலே பிடிக்காது. அவர் ஃபோனே அவர் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டார். எனி டைமும் பிஸ்னஸில் தான் இருப்பார். ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகுது. ஜிமின் சைடு ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருக்கார். அவரே ஜேகேக்கு இதெல்லாம் விழுது. என்ன இவன் இப்படி இருக்கான், அப்படி என்ன இருக்குது அதில், எப்படி அவனோட லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கான் பாரு, எந்த ஒரு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு இப்போ ஜிமினை தான் பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் ஒரு மாதிரி க்யூட்டாக சிரிச்சிட்டே இருக்காங்க. அவர் ஃபேஸில் ஸ்மைல் பார்க்கவே ஜேகேக்கு ஒரு மாதிரி அவரோட கோவம்லாம் குறையிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் 2 செகண்ட் யோசிச்சுட்டு திரும்பிடுறாரு. மறுபடியும் அவர் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ ஜிமின் சொல்கிறாங்க, ஓகே நீ வேலையை பார்த்துட்டு மேலே வா, நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்றாங்க. ஓகே குட் நைட் அப்படின்ட்டு அவருக்கு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அண்ணா அவர் பாட்டுக்கு போகிறாரு. போய் பார்த்தா ஒரு பெட் தானே இருக்குது. சரி பெட் கொஞ்சம் லார்ஜாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு கார்னரில் வந்து பெட்ஷீட் போட்டு அவர் பாட்டுக்கு ஃபோன் எடுத்து வச்சுட்டு படுத்துடுறாரு, லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு. அண்ட் இப்போது நம்ம ஜேகே தான் ஒரு லேட் நைட் இருக்கும், டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவரும் எடுத்து வச்சுட்டு சரின்னு அலாரம்லாம் செட் பண்ணிட்டு மேலே போய் அவரோட டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா லைட்ஸ் ஆஃபில் இருக்குது. ஸோ அவரும் அப்படியே லைட்ஸ் ஆஃப்லேயே இருக்கட்டும்ன்ட்டு அவரும் போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா லேம்ப் லைட் எரியறதுல ஜிமின் வந்து நல்லா க்யூட்டாக தூங்குறாங்க. அவர் ஃபேஸ் அவ்வளோ க்ளோவாக இருக்குது, ரொம்ப சாஃப்ட், அப்படியே குழந்த மாதிரி பவுட் பண்ணிட்டே தூங்குறாங்க. ஜேகேக்கு ஒரு சின்ன ஸ்மைல் அவர் லிப்ஸ் சைடில். அவரே வந்து ஒரு மாதிரி ஏன் நான் சிரிக்கிறேன் எனக்கே தெரியலையே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவரோட ஹெட்டில் வந்து லைட்டாக ரப் பண்ணிகிட்டே இப்போது இந்த சைட் கார்னரில் அவரும் அந்த பெட்ஷீட் எடுத்து அப்படியே பூத்திட்டு அவரை கண்ணு மூடி தூங்குறாங்க. இப்போ மறாவது நாள் மார்னிங் தானே, ஒரு 7 o'clock இருக்கும். அலாரம் அடிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஜேகே தான் கண் முழிக்கிறாங்க. முழிச்சு பார்த்தா நம்ம அவர் மேலே வந்து ஏதோ ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டே அப்படியே இருந்துக்கு அவரோட பாடிஸ்லாம் வந்து இது பண்ணுறாங்க, ஆட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஜிமின் தான் ஜேகோட செஸ்ட்டில் அப்படியே ஹைட்டை வச்சுட்டு பீஸ்ஃபுல்லாக அவர் அப்படியே கை கால் போட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஜிமினோட ஹேண்ட் வந்து ஜேகேவோட அங்கே இருக்குது. ஜேகேக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இவன் இங்கே இப்படி தூங்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு ஐயோ இவனை இங்கே படுக்க வச்சது எனக்கு என்ன, அவன் ஒரே நாளில் எப்படி தூங்குறானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு புஷ் பண்ணும்போது அதான் கொஞ்சம் தள்ளி விடுவாங்களே, அந்த மாதிரி கொஞ்சம் ஃபோர்ஸாக புஷ் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படின்னு அந்த சைடு போகிறாங்க. அப்போது அவன் ஜிமினுக்கு முழிப்பு வருது. அப்படியே எழுந்திரிச்சு உட்காங்க. என்னாச்சு யார் அப்படின்ட்டு ஜேகே செம்மையாக முறைக்கிறாங்க. ஜிமின்ல என்னத்துக்கு அவன் மார்னிங்கே முறைக்கிறான். ஓ நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சா, ஐயோ அது கூட எங்கே ஞாபகம் இருக்குது, எங்கே அவன் மேரேஜ் ஆன மாதிரியே நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மறைக்கிறாங்க. என்ன இவன் என்னத்துக்கு நம்மள மறைக்கிறான், பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டுன்னு. என்ன எதுக்கு இப்போ மறைக்கிறேன்னு ஜிமின் கேட்குறாங்க. என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் தூங்கிட்டு இருந்தேன். சரி எதுக்கு என்ன ஹக் பண்ணி தூங்கினேன், எனக்கு என்ன தெரியும், எனக்கு பில்லோ ஹக் பண்ணி தூங்குற பழக்கம் இருக்குது, நான் பில்லோன்னு நினச்சி ஹக் பண்ணி தூங்கிருக்கலாம் ஆடுன்றாரு கேஷுவலாக. அவர் பாட்டுக்கு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக போயிடுறாரு. எவ்வளோ கேஷுவலாக இருக்கும். கொஞ்ச நேரத்தில் என்ன வேலை பார்க்க வச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹார்ட் பீட்டில் ஒரு மாதிரி ரைஸ் ஆகுது. ஏன்னா பிகாஸ் ஜேகே வந்து அந்த மாதிரி அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வந்து அவர் வந்து டச் பண்ணி பேசுகிற மாதிரியெல்லாம் வச்சுருக்க மாட்டார். ஒரு 2 ஸ்டெப் டிஸ்டன்ஸ்லேயே தான் மெயின்டைன் பண்ணியிருப்பார். பட் ஜிமின் இவ்வளோ க்ளோஸில், அதுவும் அவரோட ஹேண்ட் அங்கே இருக்கிறது, அதெல்லாம் யோசித்து பார்த்ததும் ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஒரு மாதிரி பிரீத் எடுத்துட்டு
அப்பா அப்படின்ற மாதிரி. ஜேகே எனக்கு மேலே ஃபீலிங்ஸ் வரக்கூடாது, வந்த ஒன் டேலேயே அவன் என்னமோ பண்ண பார்க்குறான் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளேயே திங்க் பண்ணிக்கிட்டே அவர் உட்காந்துருக்காரு. இப்போ ஜிம்மின் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே அவரோட ஹேர் எல்லாம் வெட் ஆகிட்டு வராங்க. வந்துட்டு அப்படியே பண்ணிட்டு இப்போ அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆக உனக்கு தான் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. என்ன பண்ணுறதுன்னா அப்படின்ட்டு நிமிர்ந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவரோட ஹேர் எல்லாம் அவ்வளோ வெட்டாக இருக்குது. வாட்டர் ட்ராப்ஸ்லாம் அவரோட ஃபேஸில் இருந்துட்டு அப்படியே லிப்லலாம் படுது. ஜேகே அப்படியே ஒரு மாதிரி கல்ப் பண்ணுறாங்க. அப்படின்னு பார்த்துட்டு ஷட்டுன்னு கீழே குஞ்சிடுறாங்க. இப்போ ஜிமின் இங்கே என்ன இருக்குன்ட்டு இப்போ இவங்க கீழே குஞ்சிட்ருக்கான்ட்டு போ ஃப்ரெஷ்ஷப்பாக கிளம்ப ஆஃபீஸ்க்கு. நான் என்ன பண்ணுறது, எனக்கு போர் அடிக்குமே, எனக்கு இந்த மாதிரிலாம் தனியாக வீட்டில் இருந்து பழக்கமே இல்லை, நான் வேணா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போட்டுமா அப்படின்றாங்க. என்ன வேணுமோ நீ பண்ணு, இது உன்னோட வீடாக நினச்சிக்கோ, என்ன இந்த டிஸ்டர்பன்ஸும் படாத அப்படின்றாரு. ஓ அப்படியா, சரி ஓகே, நான் எனக்கு என் ஃப்ரெண்டோட வெளியே போகிறேன், அண்ட் உன் ஃபோன் நம்பர் எனக்கு வேணுமே அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் நம்பர் தரேன், நான் அடிக்கடிக்கெலாம் ஃபோன் பண்ணக்கூடாது புரியுதா அப்படின்றாங்க. நான்லாம் அடிக்கடி பண்ண மாட்டேன், நைட்டில் யாருனா பண்ணாங்க நம்மகிட்ட எடு. என்ன? ஆமாம், நாங்கள் பார்ட்டிக்கெலாம் போனோன்னா அப்புறம் நான் மட்டும் எடுனேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபோன் பண்ணுவாங்க அப்போ மட்டும் எடு அப்படின்றாங்க. ஜேகே மாதிரி வியர்டாக பார்க்குறாங்க. என்ன அப்படின்ட்டு. ஏன் அப்படி ஷாக்காக பார்க்குறேன்? இல்லை நீ ட்ரிங்க் பண்ணுவியா அப்படின்றாங்க. ரொம்பலாம் ட்ரிங்க் பண்ண மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணாங்கன்னா நான் ட்ரிங்க் பண்ணேன். உன் வீட்டில் அந்த மாதிரி பழக்கம் இல்லைன்னு சொன்னாங்க, வீட்டுக்கு தெரிஞ்சு யாருனாச்சும் குடிப்பாங்களா? நியாயமா இதெல்லாம் எப்படி கேட்குறியாடி, இதெல்லாம் உனக்கு தெரியாதா, நீ ட்ரிங்க்ஸ் பண்ணது இல்லையான்னு கேட்குறேன். இல்லை எனக்கு அதெல்லாம் பழக்கம் கிடையாது, எனக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம். தான் தெரியுது, பார்த்தா நல்லா பழமாட்டம் இருக்குது அப்படின்றாங்க. ஜேகேலாம் முறைக்கிறாங்க. சரி சாரி, நம்ம சரி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகு, நான் டின்னர் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன், இது பிரேக்ஃபாஸ்ட் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்லி போயிடுறாரு. ஜேகே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் நான் மீட் பண்ண பர்சன்லேயே அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே அவர் பாட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கோட் வேர் பண்ணிட்டு வராரு. ப்ளூ அண்ட் ப்ளூ அவுட்ஃபிட்டில் வராரு. இப்போது அவர் ஸ்டெப்ஸில் இறங்கி வரும்போது ஜிமின் பார்க்குறாங்க. கிளம்பிட்டா. பா எந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தாலும் அழகாக இருக்கானே, சம்மான்சமாக இருக்கான் அப்படின்ட்டு அப்படியே சைட் அடிச்சுட்டு அவர் வராங்க. ஆண்டி நான் கிளம்புறேன்னு, சாப்பிட்டு போங்க டைம் ஆகுது. இப்போ ஜிமின்னு சொல்கிறாங்க, சாப்பிட்டு போகாமல் எப்படி போகிறாடி. அவர் ஜேகேல எதுவும் சொல்ல. சரி நான் அவர் உட்காந்து அவர் கூட இப்படி தான்டா நம்ம ஜேகே ஒர்க் போவாங்க. ஜிமின்க்கு போர் அடிக்கும் போதெல்லாம் அவர் ஃப்ரெண்டு நம்ம யோங்கியும் டேயாங் தான், அவங்க 2 பேர் கப்புள்ஸ். அவங்க 2 பேரும் கால் பண்ணி கூப்பிட்டு அவங்க கூட போய் அவரும் சுற்றிட்டு வருவாங்க. லேட் நைட் ஆகிடுச்சி. அதுக்கு முன்னாடியே வந்துடுவார், பிகாஸ் அது அவர் வீடு இல்லை, மேரேஜ் பண்ண வீடு அப்படின்றதால அவர் கொஞ்சம் பொறுப்பாக இருக்க பார்ப்பார். இப்படியே வந்து ஒரு 3 months போகுது. ஜேகே அண்ட் ஜிமின் லைட்டாக கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க, ஃப்ரெண்ட்ஸாக அப்படியே ஜாலியாக. ஜேகே இப்போ தான் அவரோட ஷைனஸை ஓவர் கம் பண்ணிவிட்டு லைட்டாக பேசுகிறாங்க, கண்ணை பார்த்து பேசுகிறாங்க, பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றது அண்ட் லீவ் டைமில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது, சாப்பிட்றது அண்ட் சும்மா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வெளியே போகிறது, அது மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது ஒரு நாள் தான் ஜேகே வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்திருப்பார் அவர் ஒர்க் முடிச்சுட்டு. அவருக்கும் ஜிமின் மேலே லைட்டாக ஃபீல் வந்திருக்கும். ஸோ எப்போவுமே லேட்டாக போகிறோமே, சீக்கிரமாக போகலாம் அப்படின்ற மாதிரி அவரும் முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா கொஞ்சம் ஒரு 8 o'clock அந்த மாதிரி வந்திருப்பார். வந்து பார்த்தா அங்கே ஜிமின் ஆளுக்கான அவர் மேட் கிட்டே கேட்குறாரு, இங்கே ஆண்டி ஜிமின் இங்கே அப்படின்னு. தம்பி இன்னும் வரல, நீங்கள் போனா இன்னும் வரவே இல்லை அவர் அப்படின்றாங்க. ஓ அப்படியான்ட்டு அவர் வந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜிமினுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் ஜிமினோட கால் அட்டெண்டே ஆகலை. சரி எங்கன்னா இருப்பா போல் அப்படி சொல்லிட்டு அவனும் ஃப்ரெஷ் ஆகிட்டு நைட் வேர் பண்ணிவிட்டு வந்து உக்காந்துட்டு பார்க்குறா ஃபோனில் மெசேஜே இல்லை. இப்படி ஒரு 10 ஆகுது. இப்போது ஜேகேக்கு தான் ஒரு கால் வருது ஜிமினோட நம்பர்லேருந்து. அவர் ஃபட்டுன்னு ஃபஸ்ட் ரிங்லேயே அட்டென்ட் பண்ணுறாங்க. ஹலோ ஜிமின் எங்கே இருக்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்குறாங்க. அப்போது அந்த சைட்லேருந்து டேயாங் தான் ஹலோ அப்படின்னாங்க. ஹலோ சொல்லுங்கள் யார் அப்படின்னாங்க. இந்த மாதிரி நான் ஜிமினோட ஃப்ரெண்ட் டேயாங் பேசுகிறேன். சொல்லுங்கள், நான் அவரோட ஹஸ்பண்ட் ஜங்குக் தான் பேசுகிறேன் அப்படின்றாங்க.
ஆமாம் நம்பர் அவன் தான் கொடுத்தான். அண்ட் அவன் கொஞ்சம் ஹெவியாக ட்ரிங்க் பண்ணிட்டான். இந்த மாதிரி எங்களால் அவனை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அவன் இந்த பாரில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் கொஞ்சம் வாங்கலேன் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிக்கும் அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவர் போகிறாரு. அப்படியே நைட் ட்ரெஸ் தானே, வெறும் பேண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு போயிடுறாரு. போய் பார்க்குறாங்க, அங்கே இருக்க பாரில் வந்து ஜேகே பார்க்குறாங்க. அப்படி ஜிமின் பயங்கரமாக ஆட்டம் போட்டுட்ருக்காரு. இந்த சைடு டயாங், அந்த சைடு யோங்கி 2 பேரும் பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி புலம்பிட்டு ஒரு மாதிரி செம்மையாக ஆட்டம் போடுறாங்க. ஃபுல்லாக ட்ரிங்க்ஸு. அவர் பயங்கரமாக அவரோட ஓகேடா. இந்த ஒன் ஷாட் இதோட க்ளோஸ் ஆகுது. இதோட செகண்ட் பார்ட் வந்து ஃபைனல் பார்ட் வந்து நாளைக்கு அப்லோட் ஆகும். தேங்க்யூ.